சுப்பிரமணியர் ஞானம் 200. பாடல் 169. நிலைக்குமோ நிலையாது வென்று நீயும் நின்றாக்கால் வாரிவிடும் நிலை கெட்டாது. தலைக்குமேல் சுடரான வாய்வு தங்கி தந்திதனி லேறியுந்தான் தயவாய் நின்று. அலைக்குமே நாணேற்றி எருத்து கொண்டு அரூபவெளி தன்னிலே அறிவாய் பாய்ந்து. மலைக்குமே மலையேடு மகேந்திரஞ்சுத்தி மதலையாய் எனதினமும் வாழுவாயே. இதன் பொருள், இது கைவருமா அல்லது கைவிடப்படுமா என்று சந்தேகத்தோடு நின்றால் யோக நிலை கைகூடாது. சிரசுக்கு மேல் ஒளியாக பிராணவாயுவை தங்கச் செய்து விநாயகரின் அருளால் மூலாதாரத்திலிருந்து தியானத்தை தொடங்கு. உலக ஆசைகளை அறுத்துவிட்டு உருவமற்ற பரவெளியில் உனது அறிவை செலுத்து. மகேந்திர மலை போன்ற அந்த உன்னத ஞான நிலையை அடைந்து ஒரு குழந்தையை போன்ற மதலையாய் தூய்மையான மனதுடன் எக்காலமும் வாழுவாயாக. பாடல் 170. வாழவே மதலையாய் இருந்தேன் யானும் மனோன்மணியா அமுதத்தை வாங்கியுண்டேன். ஆளவே எருமுகமாய் படர்ந்து நின்றேன் அச்சுதன் மருகனென்று அருளும் பெற்றேன். தாளவே நாள்வளப்பன் செய்யாமற்றான் நலமான மும்மூலம் நாடிக்கொண்டேன். ஆளவே யமுதத்தான் புசித்தேனையா அடங்காத சித்தனென்று மருளினாரே. இதன் பொருள், நான் ஒரு குழந்தையைப் போல தூய்மையாக இருந்து மனோன்மணி தாய் வழங்கிய ஞான அமுதை உண்டு வாழ்ந்தேன். எங்கும் நிறைந்த ஆறுமுக பரம்பொருளாக விரிந்து நின்றேன். திருமாலின் மருகன் எனும் அருளை பெற்றேன். காலத்தை வீணாக்காமல் மும்மூலங்களை யோக ரகசியங்களை நாடினேன். அந்த ஞான அமுதை உண்டதால் நான் அடங்காத சித்தன் என்று போற்றப்பட்டேன். பாடல் 171. அருளினார் என்று சொல்லிச் சொன்னிரையா அமுகமே யோகவெளி யகண்ட நாகா. வருளினதோர் மும்மூல வகையின் சொன்னீர் வாய்வாள் சுடர்தனையு முழங்கச் சொன்னீர். வருளினதோர் தாய்பதத்தை போற்றச் சொன்னீர் தமர்க்லையு தங்களையும் மறுக்கச் சொன்னீர். அருளினதோர் நாளையுதா சர்வர்க்கெல்லாம் அமைத்தபடி காணுமுறியை அறைகிறேனே. இதன் பொருள், சீடன் அகத்தியர் கூறுகிறார், குருவே, மும்மூலங்களின் வகையையும் சுழுமுனை சுடரையும் அன்னை பராசக்தியின் திருவடிகளை போற்றும் முறையையும் அருளினீர்கள். உலகப்பற்றை அறுக்கச் சொன்னீர்கள். இப்போது சாதாரண மனிதர்களுக்கு இந்த யோக பலன்கள் எப்போது கைகூடும் என்பதற்கான அடையாளங்களை குறிகளை எனக்கு விளக்குங்கள். பாடல் 172. அறைகிறேன் என்மகனே மானாகேளு அப்பனே வான முதல் சர்வோர்க்கெல்லாம். நிறைகிறேன் காலனென்ற திழல்தானப்பா நிச்சயமாய் கூத்தாட்டம் நிதானங்காட்டும். வரைகிறேன் அதையறிந்து மைந்தா நீயும் வகையான மும்மூலம் வழியா கொண்டால் நிறைகிறேன் நவனையரும் போகாதப்பா நிச்சயமாய் சொல்லுகிறேன் நினைவாத்தீரே. இதன் பொருள், குரு சுப்பிரமணியர் கூறுகிறார், மகனே கேள், வானம் முதல் பூமி வரை உள்ள அனைத்துக்கும் காலன் அதாவது யமன் ஒரு நிழலை போல காத்திருக்கிறான். ஆனால் நீ மும்மூலங்களை முறையாக பயின்று அதனை வழியாக கொண்டால் உனது உயிர் உன்னை விட்டு போகாது, மரணத்தை வெல்லலாம். இதனை நீ உறுதியாக மனதில் கொள். நன்றி.